அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குரான்லேருந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம்ல. நீங்கள் எப்படி கவனிக்கணும் அப்படின்னா, இப்போ கீழே ஒரு புள்ளி இருக்குது, இது பே. இப்படி போட்டால் சீன், இது மீம், அலீஃப், லாம், இன்னும் இன்னொரு லாம், அப்புறம் இந்த ஹே, அப்புறம் அலீஃப், அப்புறம் இது லாம், இது ரே, இது ஹே, இது மீம், இது நூன். மற்றபடி அடையாளத்தெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. எழுத்துக்கள் பிடிபடுதா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இப்போ கொக்கி மாதிரி போட்டிருக்கு. அப்போ இது ஹே, இது வந்து மீம், சரிங்களா? இது ஹே, இது வந்து மீம் என்ன. அப்புறம் இது தால், அப்புறம் இது ஆயின், லாம், இதுவும் மீம் தான். 2 புள்ளி வச்சுருக்கு ஏ, மேலே ஒரு புள்ளி வச்சுருக்கு நூன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ இது மீமா, மீமுக்கும் இந்த ஹேக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். ஹே எப்படி கொடுத்துருக்குன்னு புரியுதா? மீம், ஹே. ஹே வந்து ரெட்டை கொம்பு மாதிரி கொடுத்துருக்கா. இப்படி நீங்கள் என்ன செய்யணும் அப்படி சொன்னால், குரானில் இருந்து ஒவ்வொரு எழுத்துக்களையும் கவனிக்கணும். ஹே ஊடால் வந்தால் இப்படி, ஆரம்பத்தில் வந்தால் ஹே இப்படி, புரிஞ்சுட்டிங்களா? இப்படி ஒவ்வொரு எழுத்தையும் நீங்கள் வந்து குரான்லேருந்து எடுத்து நம்மளுக்கு தெரியுதான்னு சொல்லி பார்க்கணும். இப்போது ஐன் ஆரம்பத்தில் வரும்போது, ஐன் ஆரம்பத்தில் வரும்போது இப்படி இருக்கும். ஊடால் வரும்போது 2வது எழுத்து 3வது எழுத்து இப்படி நடுசில் வரும்போது அது வித்தியாசப்படும். இப்போ இது ஐன், இதுவும் ஐன், புரியுதா? இது இப்போ ஐன், ஐன், துவாது, வாவ், ஏன்னா வாவோட எந்த எழுத்தும் சேராதுண்டேன். அது மாதிரி அலிஃப், அலிஃப் எந்த எழுத்தோடும் சேராது. அதுக்கு அடுத்து ஒரு எழுத்து வரும்னா அதுலேருந்து கொஞ்சம் அதை அதில் சேர்க்காம நவுட்டி தான் போடுவாங்க. இந்த அலிஃப் வந்திருக்கா, அதுக்கு அடுத்து தோ, சரிங்களா? இப்போ தோ கூட மற்ற எழுத்தை சேர்ப்பாங்க. ஆனால் நான் சொன்னோம்ல, அந்த 6 எழுத்தோட சேராது. 6 எழுத்து கூட வேறு எந்த எழுத்துமே என்ன செய்யாது, சேராதுங்கிறத மனசில் வச்சுக்கணும். இப்போ அலீஃபும் மற்ற எழுத்தோடு சேர்ந்து வரும் இந்த 2மே. ஆனால் இந்த எழுத்து கூட எந்த எழுத்தும் சேராது. இப்போ தால் தனியாக தான் வந்திருக்கு, வாவ் தனியாக தான் வந்திருக்கு, அலீஃபும் தனியாக தான் வந்திருக்கு, புரிஞ்சுட்டிங்களா? அப்போ தனியாக வரக்கூடிய எழுத்து என்னென்ன எழுத்துக்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி சேர்ந்து வரும்போது ஒவ்வொரு எழுத்துக்களினுடைய வித்தியாசங்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போது ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. உங்களுக்கு எப்படி ஈஸியான முறையில் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு உங்களுக்கு நான் வந்து என்ன செய்கிறேன், தெரியப்படுத்துகிறேன், சரிங்களா? குரானை அல்லாஹ் தஆலா லேசாக்கி தான் நம்மளுக்கு தந்திருக்கான். ஆனால் நம்மளுக்கு இந்த வயசில் வருமான்னு நாம் தான் என்ன செய்கிறோம், குரானை வந்து சிரமமாக கருதுகிறோம். ஏன்னா அது சிரமமாக நம்ம கருதுவது என்பது அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒரு செயல். ஒரு குரான் ஆயத்தையே மறுக்கிறதுக்கு சமம். நாம் அப்படி நினைக்கவே கூடாது ஒரு காலமும், சரிங்களா? குரானை கட்டாயமாக நம்மளுக்கு படிக்க தெரிஞ்சிருக்கணும். யாருடைய உள்ளத்தில் சிறிதளவேனும் குரான் மனநம் இல்லையோ அவங்களுடைய வீடு பாலடைந்த வீடு, அவங்களுடைய உள்ளம். அதே மாதிரி எந்த வீட்டில் குரான் ஓதப்படலையோ அந்த வீடு மண்ணறைக்கு சமமானது. அதனால் நம்மளுடைய உள்ளம் பாலடைந்ததாகவும் இருக்கக்கூடாது, நம்முடைய வீடு மண்ணறைக்கு ஒப்பாகவும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்டிப்பாக ஓதுங்க. ஏன்னா தெரியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நன்மையை நாடி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கன்னா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க கமெண்ட் செக்ஷனில்.